ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் கூப்பிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து ரிங்கு தராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து சண்டை நடந்துட்டு இருக்குங்க. அதை வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து என்னப்பாச்சு அப்படின்ட்டு கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரம் வந்து குடிச்சு போட்டு வந்து காசுகள் தராத வந்து அஞ்சலின்னு வந்து பேரை வந்து சொல்லிட்டு ஏண்டி என்னை வந்து ஏமாத்திட்டு போனேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு வேலை கார்த்தியே இருக்குமோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா நம்மளுடைய கார்த்தி தாங்க. இந்த அஞ்சலி பண்ணிட்டு போன துரோகத்தினால பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து ரொம்பவுமே வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா குடிக்காத ஆள் பார்த்தீங்கன்னா குடிச்சு ரொம்பவுமே வந்து வெளியில் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து நம்மளுடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இது போயிட்டு என்ன கார்த்தி என்ன இந்த கோலம் என்னெல்லாம் குடிக்கவே மாட்டேன், எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு சண்டை போட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு எவ்வளோ வந்து காசு வேணும், முதல்ல வந்து காசை வாங்கிட்டு கிளம்புங்க, அவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நம்மளுடைய கார்த்தி என்ன கார்த்தி நீ வந்து வீட்டில் இருக்குன்னு நினச்சி தானே வந்து நான் இருந்தேன், ஆனால் வந்து நீ இப்படி வந்து வெளியே வந்து குடிச்சிட்டு இப்படி ஏண்டா நீ வந்து அந்த அஞ்சலி நினச்சி வந்து கவலைப்படுற, அவள் தான் வந்து விட்டுட்டு போ, அவ்வளோதான் நம்ம தான் வந்து துரத்தி விட்டோமே, உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் வந்து நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நம்ம இலக்கியாவும் நம்முடைய கௌதம் சாரும் வந்து சொல்கிறாங்க. அண்ணி என்னை வந்து மன்னிச்சிருங்க, வேறு வழி தெரியல, அவள் பண்ணிட்டு போன துரோகத்தினால என்னால் வந்து அவளை மறக்கிறதுக்காக வந்து சரக்கு அடிக்காத வந்து இருக்க முடியல, அதனால தான் வந்து தண்ணி அடித்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் வந்து ஏற்றுக்க முடியாது கார்த்தி, அவளை தான் வந்து உன் வாழ்க்கையில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டல, எப்போவுமே வந்து எதுக்காக அவளை வந்து நினைக்கிற, அவளை பற்றியே வந்து நினைக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிண்ணே, இதுக்கு மேலே வந்து நான் வெளியில் வந்து வரல, இனிமேல் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து வர மாட்டேன், நான் வீட்டிலே இருக்கேன், நான் இதெல்லாம் வந்து சரியாகி கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜானிகிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், அங்கே வந்து கார்த்தி வந்து குடிச்சு போட்டு பேரர் கையில் வந்து சண்டை போட்டு பெரும் பிரச்சனை ஆகிடுச்சு அத்தை. நானும் கௌதம் வந்து அந்த இடத்துக்கு போனதுனால வந்து அந்த பிரச்சனையை வந்து கையோடு முடிச்சு கார்த்தியை வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தோம். அதுபோக அவன் தண்ணி அடிச்சுட்டு அங்கே வந்து பேரர் கையில் வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு ஏண்டி எனக்கு வந்து துரோகம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்து வெளியே போனது ஒரு வகையில் வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்குன்ட்டு வெளியே போனீங்க, ஆனால் இங்கேயுமே வந்து கார்த்தி வந்துருக்கானே, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குடும்பத்தோட மானம் வந்து போகாதுக்கு எப்படியோ வந்து கார்த்தியை வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு எந்த நிலைமையில் வந்திருப்பானே என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இந்த மாதிரி தான் நடப்பு. இந்த வீடியோஸ் லைக்னா சப்ஸ்கிரைப்